இயேசு உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்களே, இதனால் ஆண்டவர் நம்மளோடு பேசும்படிய வேதத்திலிருந்து சில வசனங்களை கூட வாசித்து நம் வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தக்கூடிய கற்றுக்கொள்ளக்கூடிய காரியத்தை பார்ப்போம். அது நீதிமொழிகள் புஸ்தகம் 3வது அதிகாரம். என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயத்தை என் கட்டளைகளுக்கு காக்க கடவது. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். ஒரு மனுஷனுக்கு தீர்க்காயுசையும் நீடித்த ஆயுள் காலத்தில் சமாதானத்தையும் எது பெருக பண்ணுமா? கர்த்தருடைய போதகத்தை மறவாதபடி இருப்போமையானால், அவருடைய கட்டளைகளை கை கொண்டு நடப்போமையானால், ஆண்டவர் சொல்றாருங்க, உன் ஆயுசு நாட்கள் என்ன செய்யுமா? நீடிக்கும். தீர்க்காயுசும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். அப்ப தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணுவதற்கு ஆண்டவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏதோ அதை அறிந்து கொண்டா ஒரு கிறிஸ்தவ மதத்தை நாம் அறிந்து கொண்டோம் என்பதற்காக அல்ல. அவருடைய போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை கை கொள்ளும் பொழுது உனக்கு நீடித்த ஆயுசு, சமாதானம், சந்தோஷம், தீர்க்க ஆயுசு ஆண்டவர் பெருக பண்ணுகிறார். அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் அவருடைய கற்பனைகளை நீ கரெக்டா நம்ம கடைப்பிடி நடத்த இவையெல்லாம் நடக்கும் அப்படின்னார். கிருபையும் சத்தியம் உன்னை விட்டு என்ன செய்யாதான்? விலகாது. கிருபையும் சத்தியமும் நம்மை விட்டு விலகாது. நீ அவைகள் உன் கழுத்துல பூண்டு அவைகள் உன் இருதயமாகிய பலகையில எழுதிக்கொள். ஆண்டவருடைய கற்பனைகள் என்ன செய்யுமா? இருதயத்துல பலகையில எழுதுறது போல உன் இருதயத்தில் ஆழத்தில் நீ பதித்து வை அப்படின்னு சொல்ற. நம் பார்வைக்கு அநேக சிந்தனைகள், உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து காரியங்கள் இந்த இருதயத்தில் நம்ம பதிக்கிறோம். படிப்பு, பலவிதமான காரியங்கள் நம்ம மைண்ட்ல இருக்கு. ஆனா இருதயத்தின் பலகையில என்ன செய்யணுமா? ஆண்டவருடைய கட்டளைகளை நீ பதித்துக்கொள் அப்படின்றாரு. இப்ப கிருபையும் சத்தியம் ஒன்றை விட்டு என்ன செய்யலாம்? விலகவே விலகாது. கிருபை என்பது சாதாரணமானது. மனிதர் கையில், அதிகாரி கையில், யாரா இருந்தாலும் சரி, அவங்க கையில தயவு கிடைக்கணும், ஆண்டவர் கையில தயவு கிடைக்கணும்னு சொன்னா நீ அவை உன் இருதயத்தில் என்ன செய்யுமா? பூர்த்தி கொள்ளணும். இந்த கட்டளைகளை என்னை விட்டு நீ எடுத்து போடாதபடி பாதுகாத்துக் கொள்ளு அப்படின்னு சொல்றாரு. அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய். ஆண்டவருடைய வார்த்தையை கடைபிடித்து அதன்படி நடந்து அதுக்கு செவி கொடுத்து அது இருதயத்தில் பதித்து ஒவ்வொரு நாளும் அதில் தியானமாய் இருக்கும் பொழுது அதனால் தேவனுடைய பார்வைகள் மனுஷனுடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய் என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய கட்டளைகளை கடைபிடிப்பது நிமித்தமாய் எவ்வளவு ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்கிறார். ஒரு மனிதனுடைய ஆசீர்வாதம் எங்கிருந்து வருகிறது? ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து தான் கடந்து வருகிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் கற்பனைகளை கடைபிடித்தாலே நற்புத்தி வரும், மனிதர் கையில தயவு கிடைக்கும், ஆண்டவர் கையில தயவு கிடைக்கும் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, தீர்க்க ஆயுசை ஆண்டவர் உண்டு பண்ணுகிறார், சமாதானத்தை பெருக பண்ணுகிறார். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருந்து, சுய புத்தியின் மேல் சாயாமல் அவர் மேல முழு நம்பிக்கை வைக்கிற ஒரு காரியத்தை செய்யும் பொழுது ஆண்டவர் ஜெபம் பண்ணிட்டோம், பாதி இந்த காரியத்தை செய்யலாம் அப்படின்னு சொல்லி வேற அப்படி அந்த மாதிரி பாதிக்கு பாதி அப்படி செய்யல. முழு இருதயத்தோடு கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருந்து உன் வழியெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை என்ன செய்வாரா? செவைப்படுத்துவார். உங்க காரியத்தை செவைப்படுத்துவார். நீங்க போக வேண்டிய வழியை சரியாக்குவார். நீங்க வியாபாரம் பண்றீங்களா? அந்த பாதையை சரியாக்குவதற்கு ஆண்டவருடைய வார்த்தையில் முழு இருதயத்தோடு கற்றுக்கொண்டு அவர் இருதயத்தை ஆழத்துல உங்க இருதயமாகிய பலகைகளை நீங்கள் பதிப்பீர்களானால் ஆண்டவர் செவையான பாதையை நமக்கு நேர்வழியை நடத்தி செல்வார். பிரியமானவர்களே, நாம் நேரான ஒரு செவ்வையான பாதையில நடந்து செல்வதற்கு, சமாதானத்தோடு இருப்பதற்கு, சந்தோஷத்தோடு இருப்பதற்கு, தீர்க்காயுசோடு இருப்பதற்கு, வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு ஆண்டவருடைய கற்பனைகளை கடைபிடிக்கணும். முழு இருதயத்தோடு அவர் சமூகத்தில் கிட்டி சேரும் பொழுது நீங்களெல்லாம் உனக்கு நடக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஒருவேளை
நம்ம இதை முழுமையாய் நம்ம அறிந்து கொள்கிறது கிடையாது. ஏதோ ஒரு கடமைக்காக இதை செய்து கொண்டிருக்கோம். ஆனா ஆண்டவர் விரும்புகிறது என்னையே சார்ந்து இருக்கணும். நீயும் நானும் ஆண்டவரும் அப்படிதான் இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஒருவேளை அப்படி இருப்போமே ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற இந்த வார்த்தையில பாருங்க, நல்ல ஆயுசு, தீர்க்க ஆயுசு, சமாதானம், சந்தோஷம், நீ போக வேண்டிய வழியை நேர்த்தி ஆண்டவர் நடத்தி செல்வார். எந்த தடை இல்லாதபடி மனிதர் கையில தயவு கிடைக்க செய்வார். ஆண்டவர் கையில தயவு கிடைக்க செய்கிறார். எப்படி நடக்கும் என்பதை பார்க்கும்படி உங்களோடு ஆண்டவர் என்னோடு பேசுகிறார் பிரியமானவர்களே. அப்ப ஆண்டவருடைய கட்டளைகளை கடைபிடித்து நடக்க வேண்டியது எவ்வளவு முக்கியமானது பாருங்களேன். அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடப்போமே என ஆண்டவர் நம்மை வழிநடத்துகிற வித்தியாசமா இருக்கும். ஒருவேளை நம்ம ஏதோ வேதத்தை வாசித்து விட்டு அப்படியே போய்விடாதபடிக்கு கற்பனைகளையும் கட்டளைகளையும் இருதயத்தின் ஆலயத்தில் நம்ம பதிப்போமே ஆனால் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதித்து தீர்க்காயுசை தந்து சமாதானத்தை கொடுத்து மனிதர் கையில தயவு கிடைக்க செய்து ஆண்டவர் கையில தயவு கிடைக்க செய்து நம் வழியை செவ்வையாக்குவார். பிரியமானவர்களே, கண்களை மூடுவோம், ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, அருமையான நாளுக்கு எனக்கு நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு கற்பனைகளை இருதயத்துல பதித்துக் கொள்வதற்கு தேவன் கிருபை பாராட்டு. ஒரு வார்த்தைகளை முழு இருதயத்தோடு நோக்கி பார்ப்பதற்கு எங்களுக்கு இருதயத்தை வெளிப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.